ஹாய் guys, வெல்கம் பேக் டு சைதி வியூ அண்ட் வெல்கம் பேக் டு another vlog. ஸோ guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ மணி வந்து கரெக்டாக 11:20 ஆகிறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. ஏன்டா 11:18ன்னு சொல்ல வேண்டியதானா அப்படின்னு சொல்லுவீங்க. அங்கே பாருங்கள், வண்டி இடிக்கிறாப்புல போகிறாப்புல. ஸோ இந்த ரவுண்ட் அபவுட் வந்து ரொம்ப பார்த்து கவனமாக நம்ம வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகணும். இங்கே பாருங்கள், ரெட்டில் வந்து இருக்குது. இப்போ இந்த லைனை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டாரு. இப்போ அவர் வந்து ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வர்றாரு பாருங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னாக்கா, நம்ம வந்து போக்குவரத்து விதிகளை வந்து நம்ம மதித்து போகணும். ஸோ அதனால வந்து நமக்கு ரெட்டில் விழுந்துச்சு அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த லைனை தாண்டி போய் நின்றீங்கன்னா கேமரா அடிக்கும். ஆனால் ரிவர்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்தாப்புல அவங்க வந்து மொரூரில் வந்து பார்த்துக்குறாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஸோ போக்குவரத்து விதிகளை வந்து மதித்து தான் நீங்கள் நிற்கிறீங்க. அதனால் ரிவர்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல பார்த்துக்குறாங்க. அப்புறம் இன்றைக்கி என்னன்னாக்கா, ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோங்க, காசு கொண்டுகிட்டு போகிறோம். அந்த இடத்துல கொண்டு போய்ட்டு காசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரணும். அப்புறம் அல்மீரா போகணும். இன்றைக்கி ரேஷன் பொருட்கள் இதெல்லாம் வாங்க வேண்டிய இதுகள்லாம் நிறையா இருக்குது. அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி போட்டு வெளுத்து வாங்குவாங்கன்னு நினைக்கிற வேலைகள்லாம். ஏன்னா இந்த மாதம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாங்க வேண்டியது, ஆனால் வாங்காமல் அப்படியே விட்டுட்டாங்க. பாருங்கள், 2 மூட்டை அரிசி, 2 மூட்டை சீனி, 2 பால், 2 தயிர் எல்லாத்துலேயுமே 2 வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பால், சீனி, எண்ணெய், அரிசி 4லையும் 2 அது போக 10 கார்ட்டூன் தண்ணி. சரிங்களா? 10 கார்ட்டூன் தண்ணி, அதுக்கப்புறம் லெமனு, தயிர், முட்டை இதுகளும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் நான் வந்து வாங்கிக்கிட்டு வரணுங்க. இந்த கேப்பில் எல்லாம் ஒழுகும்போது இந்த கேப்பில் அடித்து கொளுத்தி போய்கிட்டே இருக்கேன். சரிங்களா? நான் இங்கிட்டும் பேசிக்கிறேன்னு, அந்த பக்கத்துலேயும் நான் பார்த்துக்கிறேன்னு, இந்த மாதிரி வந்து பிரேக் அடித்து நிற்கணும். ஸோ நமக்கு லெஃப்ட்டு போகிறதுனால இந்த லாஸ்ட் ட்ராக்கில் நிற்கிறோம். நமக்கு ரைட் சைடில் வர்றவங்களும் கொஞ்சம் பார்த்து கவனமாக நம்ம ஏற்றிட்டு போகணும் கைஸ். ரொம்ப முக்கியம் ரவுண்ட் அப்பாட்டில் நீங்கள் வண்டி ஓட்டுறது. ஏன்னா ரவுண்ட் அப்பாட்டில் வந்து உங்களுக்கு லெஃப்ட் எடுக்கும்போது நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராக்கு அண்டு ஃபஸ்ட் ட்ராக்கில் வச்சு தான் நீங்கள் வந்து உள்ளாக்க என்ட்ரி ஆகணும். ஸோ எப்படி நீங்கள் என்ட்ரி ஆகிறீங்களோ அதே வரியில் தான் நீங்கள் எக்ஸிட்டும் ஆகணும். நீங்கள் ட்ராக் மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி வர்ற வண்டி தட்டுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து சொல்லிக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே காசை கொடுத்துட்டு அப்படியே அல்மீராவுக்கு போயிட்டு அப்படியே வருவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, வேலைகள் வந்து ரொம்ப அதிகமாக இல்லைங்க. இப்போ வேலை ரொம்ப கம்மியாயிடுச்சு. முன்ன மாதிரி இல்லை. காலையில் எந்திரிப்பேன், வண்டியை கழுவுவேன், அப்புறம் வருவேன், அப்புறம் டீ குடிப்பேன். டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வேன், குளிப்பேன், அதுக்கப்புறம் உட்காருவேன், சாப்பிடுவேன். இதுக்கிடையில் 2-3 வேலைகள் கொடுப்பாங்க. அந்த வேலைகளையும் பார்த்துக்கிட்டு அப்படியே இருப்பேன். இப்போ பாருங்கள், நான் எந்த ட்ராக்கில் நிற்கிறேன், நான் எந்த ட்ராக்கில் நான் வெளியாகுவேன்னு மட்டும் பாருங்கள். அப்படியே வெளியாகும் பாருங்க. எனக்கு முன்னாடி வண்டிகள்லாம் போகுது, அதெல்லாம் பார்த்து கவனமாக போகணும், இல்லைன்னா போச்சு. ரொம்ப கவனமாக ஏறணுங்க. இது ரொம்ப கவனமாக ஏறணும். கத்தாரில் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரவுண்ட் அபவுட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரவுண்ட் அபவுட் வந்து முக்கியமான ஒரு இடம். அதில் நம்ம ரொம்ப கவனித்து போகணும். கவனிக்கலை அப்படின்னாக்கா பின்னாடி வர்ற ஆள் வந்து தட்டி தூக்கிடுவாப்புல. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம தோஹா ஜதீதுக்கு வந்து இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறேன். லோக்கல் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 46 டிகிரி செல்சியஸில் அடித்து வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கு வெயில். இன்றைக்கி ஹியூமிடிட்டி வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் மிதமான ஒரு ஹியூமிடிட்டியில் இருக்குது. அது பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. தண்ணி நல்லா குடிங்கும். இப்போ நான் வந்து கார்னிஷில் போய் கேட்டிருக்கிறேங்க. அதாவது நான் வந்தது மிட்மேக் தவார் வழியாக வந்தது. ஆனால் வந்து இப்போ திருப்பி போகிறது கார்னிஷ் வழியாக. நான் ஏற்கனவே கார்னிஷ் வழியாக வந்திருந்தேன்னா இனி யாரும் வந்து சீக்கிரமாக வந்து கொடுத்துட்டு போயிருப்பேன். ஏன் அதில் கூட நமக்கு வந்து ஓகே தான். அதில் வந்து நமக்கு என்ன ஹைவே தானே, இதுவும் ஹைவே தான். பட் என்ன இதில் வந்து கொஞ்சம் சிக்னல் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். கத்தாரில் வந்து இப்போ வெப்பநிலை அதிகமாக இருக்கிறத கண்டு கடல் இதெல்லாம் வந்து அப்படியே கம்முன்னு கிடக்குது. அப்படியே சும்மா அப்படியே குளம் மாதிரி கிடக்குது. பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குதுங்க. இந்த வெயிலில் இந்த ஹியூமிடிட்டியில் வந்து 2 ஃபாரினர்ஸ் வந்து ரன்னிங் ஜாக்கிங் வராங்க. ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து இப்போ அவங்க என்னன்னாக்கா இந்த யூரோப் கண்ட்ரிலேருந்து வந்திருக்கிறவங்க போல். ஸோ அவங்களுக்கு அங்கே குளிர் இதுகள்லாம் இருந்துட்டு இங்கே வந்து அந்த வெயிலில் கொஞ்சம் ஸ்கின் இதெல்லாம் கொஞ்சம் காட்டினோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ற அந்த ஒரு இதில்
இப்போ வந்து ஜாக்கிங் போகிறாங்க போல். சரி ஓகே, ரன்னிங், ஜாக்கிங், வாக்கிங் எல்லாம் வந்து பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. சில பேர் வரமாட்டாங்க, சில பேர் வாக்கிங் ஜாக்கிங்லாம் பண்ணுறாங்க. சரி, அது அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. பட் இதில் நான் வந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கத்தாரில் ஒரு ஒரு பெண்ணு நீங்கள் எத்தனை மணிக்கு வேணாலும் எப்போ வேணாலும் ஒரு இந்த சிட்டிலேயே இருந்தாலும் சரி, உள்ள ஒரு ஸ்ட்ரீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் தைரியமாக போகலாம், தைரியமாக வரலாம். அவ்வளோ ஒரு பாதுகாப்பான ஒரு நாடு இந்த கத்தார். சரிங்களா? கத்தார்னு கிடையாது, கல்ஃப் கண்ட்ரி எல்லாமே அப்படி தான். எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா பாதுகாப்பாக நல்லா இருக்குது. நமக்கு வந்து சேஃப்டி எல்லாமே வந்து சூப்பராக செம்மையாக வச்சுருப்பாங்க. சில பேர் கத்தாரை வந்து தவறாக நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, பட் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. உண்மையிலே கத்தார் வந்து ரொம்ப பாதுகாப்பான நாடு. சுகாதாரத்தில் வந்து முதல் இடத்துல இருக்குது. அதே மாதிரி பணக்கார நாட்டிலையும் முதல் இடத்துல இருக்குது. விமான சர்வீஸ்லேயும் முதல் இடத்துல இருக்குன்னா பார்த்துக்குங்க. எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டில் இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து நேராக அல்மீராவில் போயிட்டு ரேஷன் பொருட்களை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். இப்போ ஃபைனலாக நம்ம அல்மீராவுக்கு வந்தாச்சு. அப்படியே உள்ளே போயிட்டு அரிசி ஜாமான் அது இது எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே வரலாம். அந்த இருக்கு பாருங்கள், வெல்கம் டு அல்மீரா அப்படின்ற மாதிரியா அல்மீரா இருக்குது பாருங்கள். எப்பயுமே நான் வண்டியை ரிவர்ஸ் போயிட்டு போடுவேன், ஆனால் இந்த தடவை நான் ரிவர்ஸ் போடலை. ஏன்னா அரிசி முட்டை இதெல்லாம் ஏற்ற வேண்டிய ஒரு இது இருக்குது. அதனால் இப்படி நேராக கொண்டு வந்து குத்திட வேண்டியது. சரிங்களா? அந்த பிக்கப்பில் போய் குத்திடக்கூடாது. குத்துனாக்கா அப்புறம் நம்ம தண்டை கட்டுறது மாதிரி ஆயிடும். ஓகே ஓகே கைஸ், போகலாமா? இப்போ அந்த ரேஷன் பொருட்கள் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேற்று வந்து என்னென்னா வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு. ஏன் அப்படின்னாக்கா, நம்ம வந்து இன்டர்நெட் பிரச்சனை தான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ வர வர இன்டர்நெட் பிரச்சனை ரொம்ப ஒரு இதாக போய்கிட்டு இருக்குது கைஸ். என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றும் தெரியல. அதோட என்ன பண்ணால் நேராக நம்ம வந்து ரவுட்டர் தான் வந்து வச்சு யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து அந்த ரவுட்டரை வந்து என்ன பண்ணால் ஆஃப் பண்ணி போட்டுட்டு நேராக வந்து, அதாவது சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுகிறது மேல்மடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம புது வில்லா கட்டிக்கிட்டு இருக்காங்களா, அங்கேயே உள்ளே போயிட்டேன். அங்கே வேலை தானே நடந்துக்கிட்டு இருக்குது, அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுற வரைக்கும் அப்படியே உட்காந்துருந்துட்டு வீடியோவையும் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தம்ப்லைனு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், வீட்டுக்கு கொஞ்சம் நேரம் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு அப்படியே இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்து தூங்குனேங்க. நல்லா தூங்குனேன். ஒரு 50 நிமிஷம் 50 நிமிஷமா? ஆமாம், 50 நிமிஷம், 3/4 மணி நேரம் தூங்கியிருப்பேன். ஸோ இந்த தூக்கம் தான். அப்படியே வண்டியை அப்புறம் ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு என்ன பண்ணேன், வண்டியை எடுக்க போனேன். உள்ளே இருந்து ஹவுஸ்மேட் வந்தாங்க. வண்டி செய்யுது முதலாளி அம்மா வெளில வந்து நிற்கிறாங்க அப்படின்னா, வண்டி எடுக்கத்தாயா போகிறேன், கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதோட வண்டியை தட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு அவங்கள ஏற்றிக்கிட்டு நேராக எங்கே போனேன், மம்மூரா போனேன். மம்மூரா போயிட்டு அதோட ஒரு வீட்டுக்கு, அவங்க ஃப்ரெண்டு வீடு, எப்போயுமே வர வீடு. அப்போ அங்கே போனால் ஒன்று இங்கேருந்து போகும்போதே நான் சொல்லணும், இந்த மாதிரி அந்த வீட்டுக்கு போகிற செய்யுது, இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு போகிற எப்பயும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்கள போய் ஏற்றிக்கிட்டு அப்படியே நேராக அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எதுவுமே சொல்லலைங்க. அவங்க பாட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த வீடு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஐயோ, எது ஏகப்பட்ட வீடு இருக்குது, எந்த வீடு சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் தெரியலையே. அப்போ அப்போ இவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, எங்கள் முதலாளி மோடைய ஃப்ரெண்டு, நிசானுக்கு பின்னாடி இருக்கிறதுல நம்ம எதுனா ரமதாஸ் சிக்னலுக்கு பக்கத்தில் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, எங்கள் முதலாளி சும்மா இரு பேரை மட்டும் சொல்லணும், அப்போ தான் அவளுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னையா இது, என்னடா இது, பேரை மட்டும் சொன்னால் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் முதலாளி சொன்னாங்க, வீடு பெரிய வீடு உள்ளாக்க போகல. அப்போ எனக்கு டக்குன்னு புரிஞ்சிருச்சு. ஓகே கலாசான் ஆர்எஃப் அப்படின்னு சொல்லிட்டேன். அதோட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வண்டியை எடுத்துக்கிட்டு நேராக கொண்டு வந்து இவங்கள இறக்கி விட்டுட்டு, தூக்கத்தில் கொட்டாயிருது, அப்படியே கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு இப்போ நான் வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு வண்டியில் உட்காந்துருக்கிறேன். வெளியில் போனால் புழுக்கமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலைங்க. ஏசியை வந்து கொஞ்சம் மிதமான ஒரு இதில் தான் வச்சுருக்கேன். ஏசியை ரொம்ப ஒரு இதுலலாம் வைக்கலை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஏசியை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் போய் நிற்கணும்.
அது வரைக்கும் அப்படியே உங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு அப்படியே போலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான், இப்ப நான் வந்து உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் கைஸ். "என்னம்மாங்க சத்தம்? பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா" அப்படின்ற மாரியா பேசிக்கிட்டு இருக்கேன். இத்தனை வருஷம் இங்க வேலை பார்த்தாலும், எத்தனை இதில வேலை பார்த்தாலும் நம்மள வந்து ஐயோ! அத ஏன் போட்டு கேட்க? அது ரொம்ப ஒரு இதா இருக்கு. ஒண்ணும் இல்லங்க. என்னன்னா, நேத்து எங்க ஓனர் வந்து லைட்ட வந்து மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல லைட் இருக்குது கெளட்டுனது. அத எடுத்து கொண்டு வந்து கீழ வைக்கணும். அப்படி கீழ வைக்கணும்னு சொன்னாரு. எந்த இடத்துலன்னு சொல்லி கீழ வைக்கணும் அப்படின்னு. அப்ப நான் கூட கேட்கிறேன், "நேத்து எந்த இடத்துல வைக்கணும்?" அப்படின்னா, "எங்க பாரு ஏதாவது ஒரு இடம் இருந்தா பாரு" அப்படின்னேன். அப்ப இன்னைக்கு முதலாளி அம்மா வரும்போது கேட்டாங்க. என்ன பாபா வந்து லைட் எடுத்து வைக்க சொன்னாராமே! என்ன ஏன் லைட் எடுத்து வைக்கலையா நீ? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லையே, அவர் சொன்ன உடனேயே நாங்க எடுத்து வச்சுட்டோமே! எங்க எடுத்து வச்ச? நான் பேஸ்மெண்ட்ல எடுத்து வச்சேன் அப்படின்னு சொன்னேன். அதோட இரு கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஓனருக்கு ஃபோன் அடிச்சாங்க. ஓனர் ஃபோன் அடிக்கவும் இங்க வந்து பெரும்பாலும் எப்படின்னாக்கா, ஹஸ்பண்ட வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. சரிங்களா? ஏங்க, வாங்க, போங்கலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த மாரி பேர் சொல்லி வா, போ அப்படின்னு சொல்லி நார்மலா பேசுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த மாரி வந்து அவங்க பேர சொல்லிட்டு இந்த மாரி கீழ இருக்குதாம், பேஸ்மெண்ட்ல இருக்குதாம். பேஸ்மெண்ட் கூட சொல்லல, பேஸ். அவங்க சொல்ற ஷார்ட் வந்து பேஸ். பேஸ்ல இருக்குதாம் அப்படின்னு சொல்லவே, பேஸ்லயா? ஏன் பேஸ்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு போல. இல்ல பேஸ்ல வந்து யாருமே இல்ல. ஆட்கள் நடமாட்டங்கள் யாரும் இல்ல. அதனால லைட்ட அங்க கொண்டு போய் வச்சிருக்கான் செய்யுது அப்படின்னு சொல்லவும், ஆ சரி, ஓகே, ரைட்டு. நான் மத்பால வைக்க சொன்னேன். மத்பானா கிச்சன். கிச்சன்ல வைக்க சொன்னேன். இங்க கொண்டு போய் வச்சுட்டானா? சரி, ஓகே, ரைட்டு. இருக்கட்டும், பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருப்பாரு போல. நானும் அப்படியே சரி மாமா, சரி, ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்படியே இப்ப வெயிட் பண்ணுவோம். பார்ப்போம். இங்க பக்கத்துல டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, இந்த சரவுண்டிங்ல எங்க டீ கடை இருக்கு? எங்கேயுமே இல்ல. டீ கடைக்கு போனாக்கா நம்ம ஜாத்தா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகணும். ஜாத்தா ரெஸ்டாரண்ட்ல டீ மட்டும் இருக்குமான்னு தெரியல. இருக்கும். இதே எம்ஆர்ஏ இருந்துச்சுனாக்கா, எம்ஆர்ஏ பக்கத்துல போயிட்டு டீய குடிக்கலாம். ரமதா சிக்னல்ல எம்ஆர்ஏ எங்க இருக்க போகுது? போனா மர்கியாவுக்கு போகணும். போயிருக்கலாம் மர்கியாவுக்கு. பட் வேண்டாம் என்னத்துக்கு? வார வழியில போற வழியில டிராஃபிக் ஆயிருச்சுனாக்கா என்ன பண்றது? அதனால எங்கேயும் போல. இப்படியே உட்காந்துருக்கேன் கைஸ். இப்படியே உட்காந்துருக்கேன். மண்டையில முடியெல்லாம் கொட்டுது. என்ன செய்றது? நமக்கு இந்த மண்டையில முடி கொட்டும்போது, இந்த வெள்ள நிறம் வரும்போது, நமக்கும் வயசு இவ்வளோ ஆயிடுச்சா? அப்படின்ற அந்த ஒரு இது வருது. இதனை பார்க்கும்போது. இத்தனை வருஷமா எங்கடா, யாருக்குடா ஓடினோம்? யாருக்குடா சம்பாரிச்சு, யாருக்குடா இது பண்ணோம்? அப்படின்ற மாரி அப்படியே லைஃபு போகுதுங்க. என்ன செய்றதுன்னே ஒண்ணும் தெரியல. கைஸ், இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மெக்டானல்ட்ஸுக்கு வந்திருக்கேன். யுவர் ஆர்டர் நம்பர் இஸ் 2212. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துருங்க. இது எங்கே இருக்குனாக்கா, நம்ம தவர் மாலில் புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க மெக்டானல்ட்ஸு. அங்கே மெக்டானல்ட்ஸ் கஃபே இருக்குது. ஸோ இங்கே நம்ம வந்து காஃபி கூட வந்து ஆர்டர் பண்ணி குடிச்சிக்கலாம். வெளியில் ஒரு ஜோக்கர் பொம்மை வச்சுருக்காங்க. அது பொம்மை நான் காட்டுறேன். நல்லா இருக்குது. சரிங்களா? எனக்கு வந்து இந்த 2ஆம் நம்பர் இதை கொடுத்து வச்சுருக்காங்க. இதை வேறு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. இது என்னத்துக்குன்னு தெரியலை. நாங்கள் கவுண்டருக்கு போகும்போது அந்த இதை கொடுத்துட்டு எப்படி போகணுமா என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியலைங்க. அதுபோக நம்ம அங்கே வந்து கேஷ் பே பண்ணுறது, இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நமக்கு வந்து ஆர்டர் இங்கே தான் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை வந்து ஆர்டர் பண்ணி கேஷுனாக்கா நம்ம அதில் கேஷ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா வெறும் பில்லு மட்டும் வரும். கேர்டுனாக்கா அங்கே மிஷின் வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லா கவுண்டர்லையும் மிஷின் வச்சுருக்காங்களா, அந்த மாதிரி மிஷினில் வந்து நம்ம வந்து கார்டில் வந்து நம்ம பே பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அங்கே போயிட்டு பில்லை வாங்கிட்டு இந்த மாதிரி வெயிட்டிங்கில் வந்து உட்காந்துட வேண்டியதை. சரிங்களா? எப்படி எல்லாம் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்கல்ல. நான் வரும்போதெல்லாம் இந்த சிஸ்டம்லாம் இல்லைங்க. இப்போ பார்த்தாக்கா ஆப்பிள் ஃபோன் மாதிரியே இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. சரி.